அத பேசிக்கிட்டு இருக்காவே. ஆண்டி எனக்கு அது பேசிருக்கு. நாங்க ஹியூமன் பீயிங். எனக்கு அந்த மிருகத்தை பத்திலாம் தெரியாது. ஆட பத்தி தான் தெரியும், அதனால தான் சொல்லி இருக்கு. இதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதவங்க கூடலாம் பேசக்கூடாதுங்கிறது. என்னது? ஏலே நீ உள்ள போ. சிலிண்டர் தூக்கிட்டு போஸ் கொடுத்துருக்கான். போஸ் பெரிய பாகுபலின்னு நினைப்பு. போல சிலிண்டர் கொண்டு போய் குடி. என்ன குடிமி? வாய் ரொம்ப நீள் தானே. ஒண்ணல்ல வனரபில நான் போறேன். ஆமா மூட்டையில என்னது? ஐயோ கரெக்ட்டா இதே கேக்கவே. வனரபில கண்டுபிடிச்சிட்டாங்களோ? இந்த வனரபில சரியான பிள்ளங்க மச்சே. திருட்டு காய்கறியும் மல்லிகை ஜாமான்னு தெரிஞ்ச அவ்வளவுதான். ஏ குடிமி ஒன்னே தான் கேட்டேன். தலையில என்னது? பாத்தா தெரியலையா? மூட்டை தான் இருக்கு. மூட்டையா? யார கட்டி தூக்கிட்டு போறா? என்ன கேள்வி இது? மூட்டையில யாரையும் கட்டி தான் தூக்கிட்டு போவாங்களோ? நீ செஞ்சாலும் செய்வா, அதான் கேட்டேன். இது காய்கறி. என்னது காய்கறியா? அது காய்கறி நறுக்குன குப்பையில தான் இருக்கு. ரோசா பண்டினி காய் வெட்ட கூப்பிட்டாவல. சாமானம் பிரிச்சு பார்க்கும்போது அதுல குப்பை சேர்ந்துச்சு. அதாவது ஒரு மூட்டையை கட்டி தூக்கிட்டு போய் போடலாமேன்னு போறேன். சாமான பிரிச்சு பார்க்கும்போதே இவ்வளவு குப்பை இருந்துச்சாக்கா? இதை நான் நம்பனா? நீங்க நம்புங்க நம்பாம போங்க. நான் சொல்றதுதான் நெசம். தள்ளுங்க நான் பாட்டு. இவ்வளவு பெரிய மூட்டையில குப்பை சேர்ந்துச்சா? குடுமி சொல்றவத்த நம்புற மாதிரி இல்லையே. எப்படியோ ஒளிஞ்சு போற. என் தம்பி மேல வீட்டுக்கு பத்தி விடணும். இல்லன்னா திரும்ப அந்த குடுமி வந்து கும்மி அடிப்பா. சரி காய் வெட்டவே கடுப்பா இருக்கு. எவ்வளவுதான் வெங்காயம் தக்காளி வெட்டுறது? கையெல்லாம் வேற வலிச்சு தொலைக்குது. ஒரு அளவு இல்லாம தான் வாங்கி குமிச்சு வச்சிருக்காவே. சாமி பிரியாணி செய்ய வேண்டி இருக்குல்ல, அதனால நிறைய காய்கறிகள் தான் வெட்டணும். பிரியாணி மட்டுமா? சோறு செய்யணுமா? குழம்பு வைக்கணுமா? கூட்டு வைக்கணுமா? பொரியல் செய்யணுமா? இதுல கேசரி வேற. நம்மள வெட்ட வச்சு கையெல்லாம் வலிக்க வச்சுட்டாவே. இதுக்கு வெறும் 500 ரூபாய் தரேன்னு நம்ம சொன்ன ரோசா பாண்டி. நான் தான் 1000 ரூபாய் தாங்கன்னு கேட்டேன். இல்லன்னா நம்மள நல்லா ஏமாத்தி இருப்பாவே. நல்ல வேலைமா வியாபாரமா கேட்டிருக்கா. ஏம்மா அவள பாரு, எத்தனை போட்டு உரிச்சு வச்சிருக்கான்னு பாரு. இப்படி மெதுவா உரிச்சிட்டு இருந்தா என்னமா இருக்கும்? இந்த லட்சணத்துல இவளுக்கு வேற 1000 ரூபாய் சம்பளம் தருவாங்கன்னு நினைக்கிறேன் ரோசா பாண்டி. அப்படியா? இவளுக்கு 1000மா? இவ செய்யற வேலைக்கெல்லாம் யார் 1000 ரூபாய் கொடுப்பா? அதுல 500 ரூபாய் நம்மளுக்கு தர சொல்லிருச்சாமி. அபிட்ட எதுக்கு சொல்லணும்? இவகிட்டே சொல்லுவோம். ஏய் ஜெனிஃபர், இங்க பாரு. எங்க வீட்ல நீ இருந்ததுனால தான் ரோசா பாண்டி உன்னை இந்த வேலைக்கு கூப்பிட்டிருக்காவே. அதனால சம்பளம் கொடுத்தாமனா மொத்தமா எடுத்துட்டு ஓடிரலாம்னு நினைக்காத. பாதி சம்பளம் தான் உனக்கு, மீதி சம்பளம் எங்களுக்கு. நான் வேலை செய்யறதுக்கு தானே தராங்க. நீ நல்லா வேலை செஞ்சு கிழிச்சா நாங்க தான் வேலை செஞ்சுட்டு கிடக்கோம். நீ செய்யற மாதிரி செஞ்சா இந்த காலத்துல முடிச்சுக்கிடாது. அதனால பாதி ரூபாய் எங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டேன். ஏ சௌமி, அடுப்பு பத்த வச்சாச்சு. சீக்கிரம் வெட்டி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் தூக்கிட்டு வாங்க. ஆமா புதினா கொத்தமல்லி எல்லாம் சின்ன சின்னதா வெட்டியாச்சா? சீக்கிரம் சீக்கிரம். நேரம் ஆகுது. எவ்வளவு நேரம் காத்திருக்க? டக்கு பொங்கனி பிரியாணி வேலை முடிஞ்சாதான் மற்ற வேலையெல்லாம் முடிக்க முடியும். குழந்தை வேற ஏதாவது வேலை இருந்தா முதல்ல பாரு. பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி வெட்ட நேரம் ஆகும். அது வேற என்ன இஞ்சி பூண்டு உரிக்கவே இல்ல. என்ன உட்கார்ந்து பூண்டை உரின்னு உரிச்சிட்டே இருக்கா. ஒரு வேலையும் செய்ய தெரியல. நீ முதல்ல அவியல் செஞ்சிரு. அதுக்கு காயெல்லாம் நறுக்கி வச்சாச்சு. ரெண்டாவது பிரியாணி செய். சௌமி பிரியாணி தான் மெயின். அதை செஞ்சாதான் அடுத்த வேலை செய்ய முடியும். முதல்ல நான் பிரியாணி செஞ்சுட்டு அடுத்த வேலை செய்வேன். அதனால முதல்ல வெட்டி வச்சிருக்கலாம் எடுத்துட்டு வாங்க. நீ போய் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வாடியா. இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு நான் போணுமா? ரோசா பாண்டியனே காய் வெட்டுறதுக்கு தான் கூப்பிட்டாவே. இந்த இஞ்சி பூண்டு அரைக்கிறது, மிளகாய் அரைக்கிறது, தனியா அரைக்கிறதுல என்னால முடியாது. நான் உன்னை என்ன அம்மிலே அரைக்க சொன்னேன்? மிக்சிலாம் கொண்டு வச்சிருக்கா பாரு, அதில் போட்டு அரைச்சிட்டு வா. பூண்டு உரிக்கலைன்னா அள்ளி தோலோட போட்டு அரை. அதுவே 1 கிலோக்கு மேல இருக்கு. அதை எப்படி மிக்ஸில போட்டு அரைக்க முடியும்? சாமி 2 தடவை போட்டு அரை. என்னால முடியாது. நீ காய் வெட்டுறதுக்கு தான் ரோசா பாண்டி கூப்பிட்டாவே. நாங்க காய் மட்டும் தான் வெட்டுவோம். வேணா நீ போய் அரைச்சி எடுத்துட்டு வா. சும்மா தானே நின்னுட்டு இருக்க. சும்மா நின்றுட்டு இருக்கேனா? பிரியாணி செய்ய ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, வெட்டுறது மட்டும் தான் என்னோட வேலை. என்னால அரைச்சிட்டு வர முடியாது, எடுத்துட்டு வந்து தர முடியாது. அதுக்கு தனி சம்பளம் பேசி வேணா செய்யி. ஐயா சாமி நீ ஏன் இப்படி இருக்கா? ரோசப்பக்கா ரோசப்பக்கா. என்னாச்சு குழந்தை? ஏக்கா சௌமி காய் மட்டும்தான் நறுக்குவாளம், வேற எதுவும் செய்ய மாட்டாளாம். வேற ஏதாவது வேலை செய்யணும்னா சம்பளம் பேசுவீங்களாக்கா. சௌமி நான் உன்னை காய் மட்டும் தான் வெட்டணும்னு சொன்னேன். சமையல்கார ஆட்கள் வரல, அதனால கொஞ்சம் வேலை செய்யணும்னு தானே கூப்பிட்டேன். ரோசா பாண்டி நீங்க காய்
இல்லன்னா நான் வேற யாரையாவது கூட கூட்டிருப்பேன். சும்மா கூட எனக்கு செய்ய ஆள் இருக்கேன். ஆமா, இந்த காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா செய்வாங்க. எல்லாரும் மேக்கப் போட்டுட்டு வந்து சில மாதிரி நிப்பாங்க. வேணா பட்டு புடவை கட்டிட்டா குனிஞ்சு கூட ஒரு பொருளை எடுத்து நீட்ட மாட்டாவே. என்கிட்டலாம் நீங்க இப்படி பேசாதங்க. சாமி, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? நேத்து ராத்திரி மழையோட உங்க வீட்ல வந்து உங்களை 2 பேரும் கூப்பிட வந்ததே 2 பேரும் கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறீங்களேங்கிறதுனாலதான். இப்படி பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கொஞ்சம் கையால இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடு. நாங்க வார ஆட்களை பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா நானே இங்க நின்றுவேன். நான் வெறும் காய் வெட்டுறதுன்னு நினைச்சிட்டு வந்தேன். இவ்வளவு வேலை செய்யணும்னா என்னால முடியாது. ஒரு 2000 மாத்து தாங்க, அப்பதான் நான் வேலை செய்வேன். எனக்கு 2000, எங்க அம்மைக்கு 2000. அம்மா, சமையல்காரன் கூட இவ்வளத்தையும் சமைச்சு தரதுக்கு வெறும் 9000 தான் கேட்டான். நீ என்னடானா உனக்கு தனியா உங்க அம்மைக்கு தனியா 2000 கேட்கா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சாமி. ஆமா, அங்க 9000 கொடுப்பீல்ல, இங்க 4000 தானே கேட்கும். தன்னா என்னமா? நாங்க என்ன அந்த ஆள் மாதிரி 9000 கேட்கும்? சௌமி, ரோசப்பக்கவே 9000 தர சொல்லி நீயே சமைச்சு கொடுத்துறியா? அது எப்படி செய்ய முடியும்? எனக்குலாம் சமைக்க தெரியாது. தெரியுதுல்ல, மனசாட்சியே இல்லாம 2000 கேட்டுக்கிட்டு இருக்கா. ஓ பேச்சு ஒண்ணுமே சரியில்லை சௌமி. ரோசப்பக்கா, காய்கறி கூட ஒழுங்கா வெட்டின மாதிரியே தெரியல. இவ்வளவு அனுப்பி விடுங்க, நான் பச்சைக்கிளி வச்சு பாத்துக்கிடி. குழந்தை பச்சைக்கிளி உன் பிள்ளை பார்த்துட்டு இருப்பால. பாட்டி பாத்துக்கிடுவோக்கா. பச்சைக்கிளியே வாணி சொல்லிட்டு தான் வந்தேன், வாரேன்ட்டு இருக்கா. இவளுக்கு இவ்வளவு நேரம் செஞ்ச வேலைக்கு வேணா ஒரு 500 ரூபா கொடுத்து அனுப்பி விடுங்க. என்ன குழந்தை, என் சம்பளத்துல மண்ணள்ளி போடலான்னு பாக்குறியோ? நாங்களே கஷ்டப்படுற ஏழைகள் எங்க வயித்துல அடிக்கலான்னு பாக்குறியோ? சௌமி, நீ தான் எல்லாரும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவியல இந்த அவசர நேரத்துக்கு என்ன பண்ணேன்னு தெரியாம உன்னைய காய் வெட்ட கூப்பிட்டுருக்காவ. இதுதான் சந்தர்ப்பம். நீ 1000 2000 கேட்டுக்கிட்டு இருக்கியோ? இங்க பார் சௌமி, இதுக்கு மேல ஒத்த பைசா கூட உனக்கு தர முடியாது. வேணா வெட்டினதுக்கு 500 ரூபா வாங்கிட்டு போயிட்டே இரு. நான் பச்சைக்கிளி வச்சுட்டு பாத்துக்கிட்டே, அவன் நல்லா செய்வா. இப்ப என்ன உனக்கு? இஞ்சி பூண்டு அரைக்கணும், அவ்வளவுதானே? அரைச்சி எடுத்துட்டு வாரேன். எங்க அம்மைய வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்துட்டு வந்து தர சொல்லியே சமையல் பண்ணு. ஏக்கா, வர வர சௌமி ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு தெரிய பார்த்துடுங்க. கஷ்டப்படி எல்லாம் அந்த மாதிரிலாம் பேசியான்னு நினைக்கேன். அவன் நல்லா இருக்கும்போது யாராவது இப்படி பண்ண விட்டுருவாளா? என்னக்கா நீங்க பேசுறிய? இல்ல குழந்தை, ஒரு வருமானம் இல்லாம தாய் மாவள இருக்காள்வளே, நீ கொண்டு போய் கொடுத்தே இந்த வேலைய. ஆனா எப்படி சட்டம் பேசியா பத்தியா? சாமி இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னெல்லாம் யார்ட்டையா வேலை சொன்னா இந்த வேலைலாம் இருக்குன்னு முதலே சொல்லிடணும் போல. இல்லன்னா அப்புறம் வேலை பூரா பாதியை நம்ம தான் செய்ய வேண்டியிருக்கும். ஆமாக்கா, நீங்க சமையல்காரனையும் சொதப்பி விட்டிய, இவளையும் சொதப்பி விட்டிய. என்னையாவது எது செஞ்சாலும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கக்கா. குழந்தை அப்படின்னா நான் இங்கே நிக்கட்டுமா? ரோசப்பக்கா, பச்சைக்கிளி வந்துருவேன். வந்துட்டானா எனக்கு பிரச்சனையே இல்லை பார்த்துடுங்க. அவளே எல்லாத்தையும் கேட்க கரெக்டா எடுத்து வந்துருவாக்கா. சரி குழந்தை, அப்ப பாத்துக்க, நான் போய் அங்க நிக்கிறேனே. எங்க அம்மா அக்காலாம் வாரேனாவ, நான் வெளியே போய் பாக்கேன். சரிக்கா. சில்பாக்கா, சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க, நேராவது. குமாரி, அம்மைக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வெளியே போய் வேலையை பாக்கேன். இந்த பிங்கி வந்திருக்கால, அவ கூட உட்காந்து பேசிட்டு இரு. இன்னும் சொத்த நேரத்துல ஆட்கள்லாம் வந்துருவாவே. பாட்டியும் பெரியம்மையும் பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னா இப்ப ஆட்டோ பிடிச்சு வந்துருவாவே. அம்மா, பெரியம்மாவும் பாட்டி வராங்களா? நான் வெளிய போய் பார்க்கட்டுமா? பூமாரி, வெளியில போக கூடாதுமா, வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். சடங்கு கழிக்க வரைக்கும் எங்கேயும் போக கூடாது. அம்மா, பாட்டி வராங்கல்ல? நான் மட்டும் ஒத்தையில இங்க இருந்து என்னமா பண்ண போறேன்? வெளிய வாரேம்மா. வாசல்ல பந்தெல்லாம் போட்டிருக்காங்களோ? நான் பார்க்கணும், ஆசையா இருக்குமா? இங்க பாரு பூமாரி, தண்ணி ஊத்துற வரைக்கும் இந்த ரூம்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு பிறகு தண்ணி ஊத்துன பிறகு பந்தல்ல கொண்டு வந்து வைப்பாவே. அப்ப எல்லாத்தையும் பாரு, சரியா? பிங்கி, இவ வெளியே வராம இங்க இருந்து பாத்துக்கமா. சரி ஆண்டி. பூமாரி அக்கா, இன்னைக்கு உங்களுக்கு தண்ணி ஊத்துவாங்க. நீங்க அப்பதான் குளிக்கணும். அன்னைக்கு அழுத மாதிரி அழுதுறாதங்க பூமாரி அக்கா. சரி பிங்கி. ஹாய் பூமாரி. ஹாய் சத்யாக்கா. வாங்கக்கா. ஹாய் பூமாரி. ஹாய் நான்சி அக்கா. வாங்க, 2 பேரும் வந்து உட்காருங்க. ஏய் பூமாரி, கீழ தான உட்கார வைப்பாங்க, வலக்கையெல்லாம் சுத்தி போட்டு. நீ என்ன கட்டில்ல உட்கார்ந்திருக்கா? எங்க அம்மா கீழ தான் உட்கார சொன்னா. நான் தான் கீழ உட்கார மாட்டேனே, கட்டில்ல ஏறி உட்கார்ந்திருக்கேன். பூமாரி, கீழ தான உட்காருவாங்க, எழுந்து கீழே உட்காரு. நான்சி அக்கா சடங்கா இருக்கும்போது 15 நாளே அப்படிதான் உட்கார வச்சிருந்தாவ. ஆனா இப்பலாம் நான் கட்டில்லே உட்கார்ந்துக்கிடுவேன். இதுலதான் படுப்பேன். ஓஹோ, அப்படியா? ஏய் நான்சி, இப்பலாம் யார் அப்படி உட்கார்றா? அதான் எல்லாரும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாவல்ல, 15 நாள் இருந்தாலே போதும். ஏப்ப பூமாரி, இன்னைக்கு தண்ணி ஊத்தும் போது அழுதுற மாட்டியே? போன சத்யாக்கா இவ்வளவு நேரம் பிங்கி இதை செய்தா கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. நீங்களுமா அதே மாதிரி கிண்டல் அடிக்கிறீங்க. ஆமா, நீ எனக்கு அப்படிதானே அடம் பிடிச்சிட்டு இருந்தா. இன்னைக்கு நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், அழவும் மாட்டேன். அப்படியா?
சாப்பிடுவோம். எம்மா ஏக்கா எத்தா எல்லாரும் வாங்க. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஏக்கா வாக்கா. எம்மா வாங்க, பூ மாதிரி உள்ளதா இருக்கா போங்க. சித்தி அட யாருது, எங்க செல்லெல்லாம் வந்திருக்கு. ஏக்கா நல்லா வளர்ந்துட்டால பிள்ளை. ஆமா நல்லா வளர்ந்துட்டா, அப்படியே நம்மள மாதிரியே இருக்கா பாரு. ஆமாக்கா நல்லா அழகா இருக்கா. எம்மா கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க, எல்லாரும் சாப்பிடுவோம். அது இருக்கட்டும்மா, பொறுமையா சாப்பிடுவோம். ஆமா பிள்ளை எங்க இருக்கா? ரூம்ல தாம்மா இருக்கா. அப்படியேம்மா பிள்ளை நல்லா இருக்காளா? நல்லா இருக்காம்மா. உங்களோட தான் கேட்டுட்டே இருந்தா வாரவன்னு என்ன வெளியே போய் நிக்கட்டுமான்னு கேட்டா. நான் தான் போகக்கூடாதுமா, ரூம்ல இரு, வந்தங்க தான் வருவான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியேம்மா, அது பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டாம்மா. எங்களுக்கு அவன் தான் ஆட்டோ பிடிச்சு அனுப்பி விட்டான். அப்படியே பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்துட்டானோ? அவன் இங்க வாழைமரம் கட்டி இடத்துல தான் நிக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா இப்ப எங்க அவனே? ரோசா எங்களுக்கு பின்னாலதான் சைக்கிள் வந்துகிட்டு இருந்தான் பிள்ளை. அப்படியா, ரெண்டு பேருக்கும் உங்களை பார்த்தாச்சுன்னா உசுறுதான். ஏக்கா உள்ள போக்கா, பூ மாதிரி போய் பாரு. சரி ரோசா. பாப்பா வாமா உள்ள போலாம். ஏக்கா சின்னவனை கூட்டிட்டு வரலையோ? அவனுக்கு எக்ஸாம் இருக்கு பத்துக்க, அதனாலதான் வரல. வரணும்னு ஆசைப்பட்டுட்டு தான் இருந்தான். அப்படியாக்கா, பச்சை முக்கியெல்லாம் எழுதட்டும். நீங்க எல்லாரும் உள்ள போங்க. ரோசா, அம்மா ஒரு கம்மல் எடுத்துட்டு வந்தேம்மா. பிள்ளை முகத்துக்கு அழகா இருக்கும்மா. அக்கா சூட் கேஸ்ல தான் இருக்கு, எடுத்து காட்டட்டுமா? இருக்கட்டும்மா, பிறகு பாப்போம். அக்கா நெக்லஸ் எடுத்திருக்காம்மா, அழகா இருக்கு பாத்துக்க. நான் 2 காப்பு தான் எடுத்து போடலான்னு நினைச்சேம்மா. ரூபா அந்த அளவுக்கு இல்லாதனால கம்மல் எடுத்திருக்கேன். ஏம்மா இருக்கட்டும்மா, நீ செஞ்சதே பெரிய விஷயம். செய்யலனால நான் எதுவும் சொல்ல போறேன், நீங்க வந்ததே பெரிய விஷயம் தானே. உள்ள போய் உட்காருங்கம்மா, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அம்மா கையில ஒரு 10,000 இருக்குமா, செலவுக்கு ஏதாவது வேணும்னா கேளு தாரேன். ஏம்மா இருக்கட்டும்மா, வேணும்னா வாங்கிக்கிட்டே நீங்க உள்ள போங்க. ரோசா, காலையில என்னம்மா சமைச்சு வச்சிருக்கா? ஏம்மா எனக்கு சமைக்க காலையில் நேரம் இல்லை பார்த்துக்க. ஹோட்டல்ல தான் சாக் மாமா ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்தவ. இட்லி சட்னி சாம்பார் கேசரி எல்லாம் இருக்கு. வாமா போய் சாப்பிடலாம். ரோசா, ஃபங்க்ஷனுக்கு ஹோட்டல்ல தான் ஆர்டர் கொடுத்துருக்கியம்மா? இல்லம்மா, அதுக்கு தனியா ஆட்கள் வச்சு சமைக்கிறோம். நாங்க ஆர்டர் கொடுத்த ஆட்கள் வரவே இல்லை. அதனால எனக்கு தெரிஞ்ச பிள்ளை இந்த குழந்தைன்னு ஒருத்தி வருவா பத்தியா, அவ தான் செஞ்சுட்டு கிடக்கா. காய்கறி வெட்டி கொடுக்கறதுக்கு கையாளுக்கு வேற ஆள் வச்சிருக்கேன். அப்படியம்மா, நல்லா செய்வாளா? ஏம்மா அவ கடை கூட வச்சிருக்கான்னு சொன்னேனேம்மா, நல்லா சமைப்பா. ஓ அந்த பிள்ளையம்மா? ஆமாம்மா, எந்த உதவியா இருந்தாலும் எனக்கு செய்வா. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது உதவினா நான் செய்யதான் செய்வேன். சரிம்மா, அந்த பிள்ளை மாசமா இருக்கான்னு சொன்னல்ல? ஏம்மா அவளுக்கு குழந்தை பிறந்துட்டு பார்த்துக்க, நல்லபடியா இருக்கு, பொட்டப்புல பிறந்திருக்கு. அப்படியம்மா, போய் ஒரு தடவை பார்த்துட்டு வருவானே. ஏம்மா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சோடனே அவளே குழந்தைய கொண்டு வருவா. பின்னாடி தான் சமைச்சிட்டு உட்காந்துருக்கா, என்ன பிறகு போய் பாருங்க. சரிம்மா, அண்ணன் நேரத்துக்கு வந்துடுறியேண்ணா? ஆமாம்மா, சரியா நேரத்துக்கு வந்துருவேன்னு சொல்லியிருக்கா. சரிம்மா. ரோசப்பு, நீ பில்லுல தேங்காய் எழுதி இருந்தியா இல்லையா? சாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்தாச்சு, தேங்காய் இல்லைன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கா குழந்தை. ஐயோ, சமையல்காரங்க பிள்ளைல தேங்காய் எழுதி தரலையோ? என்ன தரலையாங்க? நீ ஒரு தடவை பார்த்துருக்க கூடாதா? இப்ப தேங்காய் வேணான்னு கேட்டுட்டு இருக்கா குழந்தை. சாம்பாருக்கு அவியலுக்கெல்லாம் போடணுமாம்ல. நான் ஓட்டி போய் வாங்கிட்டு வரேன். எத்தை நல்லா இருக்கியல்ல? நல்லா இருக்கேன் மருமவனே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கே. ரோசப்பு, வந்திருக்க அவியல கவனி போய் சாப்பாடு கொடு. நான் ஓட்டி போய் தேங்காய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சாக்கு மாமா, கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. ஏம்மா வாங்க சாப்பிடுவோம். சடங்கு என்ன ஒண்ணு, மருமவனுக்கு தான் வேலை அதிகம் என்னம்மா? ஆமாம்மா இருக்கும்ல, எல்லா வேலையும் ஒத்தையில தான் பார்த்துட்டு கிடக்காவ. வேற என்ன செய்ய? சரிம்மா வாங்க.